தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாயந்தரம் ஹிப்ஹாப் தமிழா கொடுத்துருந்த ஒரு வீடியோ பேட்டி பார்த்தேன். அதன் பிறகு மறுபடியும் இப்போ அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சதை பார்த்தேன். ராஜசேகர் ஐயாவுக்கும் கார்த்திகேயன் சிவசேனாவி அவர்களுக்கும் திரு ராஜேஷ் அவர்களுக்கும் எனது சிறப்பு வணக்கம். காரணம், நீங்கள் 3 பேர் தான் வந்து இதுக்காக ரொம்ப நாட்டு மாட்டியம் அழிகிறது என்றும் காளை மாடு எவ்வளவு முக்கியம்னோ ஜல்லிக்கட்டு அவசியம்னு தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தது. அதுக்கு நடுவில் பல பேர் வருவாங்க போவாங்க, ஹிப்ஹாப் தமிழா போலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு ஒன்று என்னென்னா, ஹிப்ஹாப் தமிழாவுக்கு வந்து ஆதிக்கு என்ன புரியலைன்னா, நீங்கள் சொல்லி இந்த மாணவன் மெரினா பீச்சில் வந்து கூடலை, நீங்கள் சொல்லி வஉசி பூங்காவில் கோயம்புத்தூரில் வந்து கூடலை, நீங்கள் சொல்லி மதுரை தமுக்கத்தில் கூடலை, நீங்கள் சொல்லி தமிழ்நாட்டில் எங்கேயும் கூடலை, நீங்கள் சொல்லி ஃப்ரான்ஸில் கூடலை, நீங்கள் சொல்லி லண்டனில் கூடலை, இப்படி உலகம் எங்கும் கூடியவர்கள் யாருமே நீங்கள் சொல்லி கூடலை. அது இயல்பாக தன்னெழுச்சியாக தான் நீண்ட காலமாக ஏமாற்றப்படுகிறோம் என்ற எண்ணத்தில், தன் உரிமை பறிபோகிறது என்கிற பதட்டத்தில், இதை இப்போவும் கேட்கலைன்னா எப்போ கேட்கறதுங்கிற எண்ணத்தில் தமிழன் தானாக வந்து தெருவில் இறங்கி நின்னா தன் குடும்பத்தோட அதை வழி நடத்தினது அந்த மாணவர்கள். இதற்கு இடையில ஒரு சில முகங்கள் அதுவாக இருந்துச்சு. இன்னைக்கு அதுவெல்லாம் இல்லைன்னு ஆனதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. அது எப்படி காலையில் முதல்வரை சந்தித்த எல்லோரும் சாயந்தரம் வந்து ஒரே போல போராட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லுவீங்கன்னு தெரியல. சிவசேனாதிபதி ஐயா தான் சொன்னார், காளைகளை பட்டியலிருந்து தூக்குதான் அந்த போராட்டத்தின் நோக்கம். மெரினாவில் கூடிய பொழுது அவர் அங்கே இல்லை. 2வது நாள் பெருங்கூட்டம் வந்த பொழுது அவரும் இப்படி முதல்ல ஒரு வீடியோ தான் விட்டார். அதாவது முக்கியம் காளைகளை பட்டியலிருந்து தூக்கணும், அதுதான் அந்த போராட்டத்தின் வெற்றி பெறும்னார். இப்போ என்னன்னா 2 மாதம் கழித்து பார்த்துக்கலாங்கிறது அவர் விருப்பம். நீங்கள் யாரும் சொல்லி அவன் கூடலை, அதன்படியே நீங்கள் யாரும் சொல்லாமையே அந்த மாணவன் அந்த இளைஞன் கூடியிருந்த இடத்துல வந்து கலைவான், தன் நோக்கம் நிறைவேறிச்சுன்னு அவன் நம்பினான்னா. அவன் ஏன் இப்போ நம்ப மாட்டேங்கிறான்னா, ரொம்ப காலமாக அவனை இப்படி சொல்லி ஏமாற்றிட்டீங்க, ஏமாத்தாதீங்க, எனக்கு கிளியராக சொல்லுங்கிறான், புரிகிற மாதிரி சொல்லுங்க எனக்கு அப்படிங்கிறான். இந்த நாட்டில் இந்தியாவில் தமிழன் என்பவன் எந்த நல்ல இயல்புகளோட நல்ல எண்ணங்களோட நல்ல ஒழுக்கங்களோட வாழ்ந்தவனா கடந்த 10 ஆண்டு காலமாக பிற மாநிலத்தால் அவன் மதிக்கப்படவே இல்லை, உலகத்தில் அவன் கொண்டாடப்படவே இல்லை. இங்கே காலில் விழுந்துக்கிட்டே இருந்தான், முன்னாடி நிற்கிற ஆள் தான் மாறுனுச்சே ஒழிய காலில் விழுகிறது மாறவே இல்லை. தமிழர்களுக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? சட்டத்துப்படி நடந்துக்கிட்டான். காவிரிக்காக வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போனான், நீதிமன்றம் அவனுக்கு சார்பாக இருந்துச்சு. ஆனால் மத்திய அரசு அதை கேட்க மாட்டேன்ருச்சு. இவன் ஒழுங்கா சட்டப்படி சொன்னதை கேட்டான், அதனாலேயே தமிழை அடி வாங்கினான். முதல் முறையாக இது எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மரியாதை இல்லைனா கூட ஒரு மாணவன் கிளம்புனா, இந்த மாணவன் கிளம்பி வந்தான் பாருங்க. நீங்களே எல்லாரும் சொல்கிறீங்க அவன் எந்த தவறும் செய்யலை, எதையும் அடித்து நொறுக்கலை, அரை வழியில் அவன் போராடினான், அமைதி வழியில் போராடுறான் அவன் அப்படின்னு அவனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்கீங்க. தான் போட்ட குப்பையை அவனே பிறக்கிறான். இவ்வளவு சிறப்பாக செஞ்ச இந்த தமிழ்நாட்டு இளைஞன் மாணவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் 10 ஆண்டு காலமாக இந்த சமூகத்தில் தமிழன் வாங்கி வச்சிருந்த அவப்பெயரை 5 நாளில் தொடச்சவன். இன்னைக்கு உலகம் பூரா ஒரே ஒரு அடையாளம் தமிழனுக்கு என்ன அப்படின்னா, இவ்வளவு சுத்தமாக இவ்வளவு ஒழுங்கோட இவ்வளவு அறத்தோட எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? தலைவன் இல்லாத ஒரு போராட்டம்ங்கிறதான் இங்கே வாங்கி கொடுத்தா நல்ல பேர் இந்த பிள்ளைய பூரா நமக்கு. இது காலமும் தமிழன் என்பவன் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கான ஒரு போராட்டமாக நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் நம்புற அன்னைக்கு அவன் விலக்கிக்குவான். நீங்கள்லாம் பதறாதீங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. அவன் உங்களை கூப்பிடலையே, நீங்களா ஏன் போகிறீங்க, நீங்களா ஏன் அவன் கிளம்பணும்னு நினைக்கிறீங்க? அவன் உறுதியாக அது தெரிஞ்சிச்சுன்னு நினச்சான்னா காலையில் பட்டி நீக்கிட்டான் முடிவு பண்ணால் கிளம்புவான். நாளைக்கு காலையில் கூட அவன் கிளம்பக்கூடும், நாளைக்கு சாயந்தரமும் கிளம்பலாம். அது அவன் முடிவு இல்லையா? நீங்கள் ஏன் சொல்கிறீங்க எல்லாரும் கிளம்பு? நீங்கள் கிளம்புங்க, போய் வேறு வேலை இருந்தால் போய் படத்துக்கு போய் பாட்டு போடுங்க, அவனை கிளம்புன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இது வந்து முழுக்க பிஆர் ஐயாவும் சேனாதிபதியினரும் டெல்லியில் போய் எல்லாம் சந்தித்து கொண்டு வந்து எனக்கு இன்றைக்கி மத்தியானம் சொன்ன விஷயம், உட்காந்து சந்திக்கிறப்ப இது இந்த விஷயங்கள் இந்த சட்டங்கள் இருக்குது, கண்டிப்பாக இந்த சட்டத்தை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம், முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்தாச்சு, மத்திய இதுவும் பிரதம மந்திரியும் சொல்லிட்டாரு, மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை நாங்கள் வந்து உடன் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சட்டத்தில் கை வைக்க, ஜல்லிக்கட்டில் கை வைக்க இனி வாய்ப்பு இல்லை, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி மத்தியானம் சொல்லிட்டாங்க. என்னோட பயம் எல்லாம் என்னென்னா, இந்த போராட்டங்களும் வேறு பக்கம் மாறிடக்கூடாது, ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்று விட்டோம், தொடர்ந்து தமிழர்கள் தமிழக இளைஞர்கள் மற்ற பிரச்சனைகளுக்காக போராடிட்டே இருக்கணும். நான் இதுலேருந்து விலகி வந்து இது பின்வாங்குறேன் நான் சொல்லலை, விலகி நிற்கிறேன். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அதில் நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஏன்னா என்னுடைய படங்கள் போட்டு வேறு கருத்துக்கள் எழுதுகிறாங்க, என்னுடைய படங்களை போட்டு வேறு விஷயங்களை வச்சு பேனர் பிடிக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 0. அதான் நான் சொன்ன மாதிரி 1% ஜல்லிக்கட்டுனா இவன் சொன்னால அதுதானே ஜல்லிக்கட்டுன்னு 1%க்காவது ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் குரூப்பாக நான் இருந்துட்டேன். அதாவது இது மூலமாக இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டேன்.
இவங்க அதை பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இறங்கிடக்கூடாது. இவனும் இதே தான் சொல்கிறான் அப்படின்னு இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நான் விலைக்கு நிற்கிறேன், இளைஞர்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருப்பேன். எந்த மதத்தை காட்டியும் நம்மளை பிரித்து விடக்கூடாது, நம்ம அனைவரும் தமிழர்கள், இந்த முழு வெற்றியும் இளைஞர்களுக்கு தான் போய் சேரணும், வேறு யாரும் இதை பறிச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். நான் விலகி நிற்கிறேன், இளைஞர்கள் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் போட்டிருந்தேன். வெற்றி கிடைக்கும் வரை இதை எடுத்துகிட்டு போங்கன்னு தான் போட்டிருந்தேன். நான் சொல்லி அவங்க கேட்க போகிறதில்ல. நான் பர்சனலாக வந்து ஓகே எனக்கு வெற்றி கிடச்சிருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. சட்டம் இப்போ முதலமைச்சர் பர்சனலாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, பிரதமரும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, சட்டத்தை நாங்கள் ஏற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் இதை நேரில் பார்த்தனால எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதை நேரில் பார்க்காதவங்களுக்கு நம்பிக்கை வரலாமல் இருக்கலாம். பட் என்னை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு கிளம்புனா நம்ம ஜெயிச்சாச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியது.